அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பிடி பிஆர்டி 2024 ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் 3 பாடங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பாட்டனி, சுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் 3 பாடங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிற பாடங்களுக்கும் படிப்படியாக டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இன்று இரவுக்குள்ளார அப்படின்னா மண்டேக்குள்ளார எல்லா பாடங்களுக்குமான லிஸ்ட் அப்டேட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு நிறைய ஆசிரியர் சகோதர சகோதரிகள் வந்து கால் பண்ணி கேட்கும்போது அவங்க நாளைக்கு வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வு இருக்குது, அப்போ எங்களுக்கு வந்து லிஸ்ட்டு அடுத்த வாரம் தான் வருமானு கேட்கும்போது இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, இன்றைக்கி கூட லிஸ்ட்டு வரலாம், நீங்கள் வந்து வெப்சைட்டை வந்து செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற பதில் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து அப்டேட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பாடங்களுக்குமான வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லா பாடங்களுக்குமான வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மட்டும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தயவுசெய்து மற்றவங்க யாருமே ஜாயின் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் வைக்கிறேன், சரிங்களா? இது முழுக்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதர சகோதரிக்கான வாட்ஸ்அப் குரூப் தான், சரிங்களா? ஏன்னா இந்த 2024 அப்பாயின்மெண்ட் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. பல்வேறு இடர்பாடுகளுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆக போகிறோம். நம்ம எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலும் கூட நம்மளுடைய சப்ஜெக்ட் 2024 நம்ம வந்து பிடிஎஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நினைவுகள் நிறைய உதவியாக இருக்கும். உங்களுக்குள்ளார வந்து தகவல் வந்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிக்கும் போது நிறைய வரவேற்பு வந்து கிடைச்சிது. உண்மையிலுமே அது இன்னுமே நல்லாவே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தகவல் கூட நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச தகவலும் நான் ஷேர் பண்ணோம். அப்படி இல்லைனாலும் கூட மற்றவங்கள்ட்ட கேட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த தகவலை வந்து கொடுப்பேன். சரி, எதுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் காலி பணியிடம் இருக்குது ஒரு தோராயமாக இப்போ இன்னையோட மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் கவுன்சிலிங் வந்து இன்னையோட முடிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம முடிந்த பிறகு காலியிடம் வந்து வரும். அதுதான் வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து காமிப்பாங்க. அப்போ நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த வேக்கன்சி வந்து கிடைச்சாலும் கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பகிரும்போது அது எல்லாருக்குமே விரைவாக சென்றடையும், சரிங்களா? அதே போல் இப்போ என்னைக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து கூப்பிட்றாங்க, ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுக்கும்போது பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ப்ரெஸ் நியூஸ் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக எல்லாருக்குமே தகவலை வந்து ஷேர் பண்ணிடலாம். அதே போல் எங்கெங்கெல்லாம் காலியிடங்கள் இருக்குது, கவுன்சிலிங் நடக்கிற அன்னைக்கு கூட அது மிகப்பெரிய உதவியாக போன முறை இருந்தது. அதனால் அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ண பிறகும் கூட நிறைய தகவல்கள் வந்து தேவைப்படும் நமக்கு. அதுக்கெலாம் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நம்ம ஜாப்பில் ஜாயின் பண்ண பிறகு கூட நீங்கள் எந்த மாவட்டத்தில் அப்பாயின்மெண்ட் ஆகுறீங்களோ அந்த மாவட்டத்தில், இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணும்போதே அந்த மாவட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு ஆசிரியர் சங்கங்கள்லேருந்து உறுப்பினராகும்போது அந்த குரூப்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க. எவ்வளோ குரூப்பில் இருந்தாலும் கூட நம்ம இந்த 2024 எக்ஸாமில் நம்ம பிடிஎஸ் அண்ட் மேக்ஸ், பிடிஎஸ் அண்ட் தமிழ் அப்படிங்கிறது மறக்கவே முடியாது நம்ம எப்போவுமே. அதனால் இந்த குரூப் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து உதவியாக இருக்கும். நிறைய தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முழுக்க வந்து நம்மளுடைய சப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம டீச் பண்ணுறது, டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் உட்பட எல்லா தகவலுமே நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதற்கட்டமாக நமக்கு வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் என்னென்ன தகவல் கிடைக்குதோ உடனுக்குடன் எல்லாருமே நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். அதனால தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ 3 பாடங்களுக்கு தான் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. பிற பாடங்களுக்குமே இப்போ நீங்கள் ஓரளவு அந்த சிவிக்கு போயிட்டு வந்தவங்க லிஸ்ட்டை வச்சு ஓரளவு கன்ஃபார்ம் தெரியும், நம்ம யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். எட்ஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து டவுட்டில் இருக்கும். அதனால் நம்ம லிஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வந்து லிங்கை பயன்படுத்தி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எனக்கு தகவல் கிடைச்சதுன்னா நான் உடனுக்குடன் உங்களுக்கு எல்லா தகவலுமே நான் உடனே ஷேர் பண்ணிடுறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.